அப்பாடா, வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த கழுதை ஊர் போய் சேர்ந்துருக்குமா பொங்க வச்சிருக்குமா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. போன்னு போட்டு பார்க்கலான்னா அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா. இங்கேயே பூவை பறக்கிட்டா காய பறக்கிட்டான்னு திரிவா. அங்கிட்டு போய் தண்ணி வேற உண்டு அந்த ஊரில். குளிக்க போகிறேன் துவைக்க போகிறேன்ட்டு போயிருந்தா யாரும் எடுத்துருந்தாங்கன்னா அது வேற. சரி வேணாம், அவளே ஃபோன் பண்ணிட்டு இந்த கழுதையாச்சும் ஒரு போடலாம்ல. இதான் போய் சேர்ந்தாச்சு பொங்க வச்சாச்சுன்ட்டு அதுக்கு என்ன அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே கிடக்கும் லூசு. சரியான லூசுதியா. தம்பி தம்பி, சரவணா. ஏது என்னையா கூப்பிட்டீங்க? என்னண்ணே சொல்லுங்க. இல்லையா, உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை பார்த்துட்டேன். இந்த தேங்காய் தோப்பு அங்கிட்டு தெக்க மரம் இருக்குல்ல, அது உங்களோட தானே? ஆமாண்ணே, தென்னந்தோப்பு எங்களுக்குள்ளது தான். ஏன் கேட்கீங்க? இல்லைப்பா, நான் வந்து தேங்காய் வியாபாரம் பார்க்கலான்னு இருக்கேன். அப்போது கடையில் போய் கேட்டால் ரொம்ப விலை சொல்லுதான். கடை ரேட்டு தான் சொல்லுதான், 1 ரூபா 2 ரூபா தான் குறைக்கான். அது நமக்கு அவ்வளோ கட்டுப்படி ஆகாது. அதான் நீனா தேங்காய் தோப்பு வச்சுருக்கேல்ல, அதான் இப்போ வீட்டில் வேற நானும் என் பொண்டாட்டியும் தான். பிள்ளைகள்லாம் அது இது கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. நம்மளை பார்க்கறது இல்லை. நாங்களும் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. சரி, சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் துட்டு கையில் இருக்குது. அதான் அதை வச்சு கொஞ்சம் தேங்காய் எங்கே நமக்கு சொந்தமாக கடை இருக்குது. தேங்காய் எங்கே போட்டால் ஏதாவது வருமானம் வரும்ல, அதை வச்சு அப்படியே ஓட்டிடலாம் கடைசி காலத்தை. அதான் அதான்ப்பா, கொஞ்சம் குறைச்செடுத்து தேங்காய் போட்டு தருவியாப்பா? அட இல்லைண்ணே, உங்களுக்கு தரக்கூடாதுலாம் இல்லை. நாங்கள் மொத்தமாக இந்த லாரியில் ஒருத்தன் உண்டுல, அவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் ஒரு ரேட்டு மொத்தமாக போட்டு தந்துடுவான். நல்ல நல்ல ரேட்டு தான் போட்டு தருவான். அவனுக்கு தான் இப்படி நாளாக கொடுத்துட்ருக்கோம். திடீர்னு தரமாட்டேன்னு சொன்னேன்னா நம்மகிட்ட எதுவும் நாளை பின்ன சவசம் சொல்ல மாட்டோம்ல. அப்படி இல்லைப்பா, ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ தேங்காய் இருந்தால் கூட போதும் மாதத்துக்கு. 10 கிலோ குறவு தான். என்னால் ஒரு 10 கிலோ தேங்காவது தாயாம்ப்பா. உனக்கு தான் பெரிய தோப்பு தானே. சரிண்ணே, அப்போ பார்த்துட்டு சொல்லுதேன். தேங்காய் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வெட்டினான். வெட்டி நேத்தான் லாரியில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இன்னும் விளையணும், தேங்காய் விளையலை. விளைஞ்சதுக்கப்புறம் நான் வேணால் சொல்லுதேன். உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஃபோன் நம்பர்லாம் இல்லை. நம்ம தேரடி வீதி இருக்குல்ல, அங்கேருந்து 2வது தெருவில் இருக்குது வீடு. என் பேர் முருகன். யாரும் அங்கே முருகன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அப்படியாண்ணே, சரிண்ணே சரி. அப்போ நான் தேரடி தெரு தானே, அங்கே தெரிஞ்சவங்க இருக்கா, அங்கே அடிக்கடி வருவேன். தேங்காய் விளையிட்டு விளைஞ்சா நான் வேணா உங்களுக்கு ஒரு 10 கிலோவோ 15 கிலோ தேங்காய் எடுத்து வைக்கிறேன். என்னண்ணே? சரிப்பா, சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கண்ணே? எல்லாத்துக்கும் கல்யாணம் கழிஞ்சிருச்சா? ஏன் யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன? இல்லைப்பா, இந்த காலத்துலலாம் யார் பார்க்காக. நான் என் அப்பா அம்மாவும் அப்படி பார்த்தேன் எடுத்தேன். இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சதுக்காக அப்புறமே அம்மா அப்பாவை மறந்துடுதாக. அதுவும் கல்யாணம் முடிஞ்சோடனே சுத்தமாக மறந்துடுதாக. துட்டுவும் கொடுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு இருந்ததில்ல, அவன் பேர் எழுதி வச்சுருந்தேன். அங்கே கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே கையோடி பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போயிட்டான். என் பொண்டாட்டியும் நோய் வாய்ப்பட்டவா, அவளும் முடியாமல் தான் இருக்கா. நான் தான் காலை எழுந்துச்சி ஏதாவது கஞ்சி காய்ச்சி எடுத்து வைப்பேன். அப்படி இருக்குது நம்ம இது. இவ்வளோ இப்படினால அப்படி இப்படியும் போயிடுச்சு. அதான் வீட்டிலேயே இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம தொழில் பார்த்தவரில் பற்ற தொழில் தான்ப்பா, பற்ற தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நமக்கு அதுக்குள்ளே ஊக்கம் இல்லை. சரி, இதையாவது இருந்த இடத்துல பார்ப்போம். பொண்டாட்டி பிள்ளைக்கு மருந்துக்கும் சாப்பாட்டுக்குமாவது வேணும்ல ஐயா, அதான். சரிங்கண்ணே, சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக தரேண்ணே. என்னண்ணே? சரி, பார்ப்போம். சரிப்பா, சரி. பாவம் மனுஷன். சே, இந்த பிள்ளைங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. கல்யாணத்துக்கு முன்ன வர அப்பா அம்மா உதவி தேவை, அப்பா அம்மா தேவை. கல்யாணம் முடிஞ்சப்புறம் எனக்கு என்ன, என் பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்ட்டு போயிருக்காங்களே. கொஞ்சமாக நினச்சி பார்க்காங்களா? நம்ம அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்தாதையா நமக்கு பிறக்கூடிய பிள்ளைகள் நாளைக்கு நம்மளை பார்க்கும். அது ஏன் இதுகளுக்கு தெரியாமல் போகுது? வயசானவர் பாவம், பொண்டாட்டிக்காக உழைக்காரு. நம்மளால அவருக்கு உதவி பண்ண முடியாட்டாலும் இந்த தேங்காவது எப்படியாவது கொடுக்கணும். பாவம் இல்லை, அதை வச்சா பொழைச்சிக்கிட்டு. நம்ம அப்பாவும் இப்படி தான், எங்கே போயிருக்காரோ தெரியல, எப்படி கஷ்டப்பட்டுருக்காரோ தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் பார்க்காம போகிறோம். என்ன வசந்தி, எங்கேயோ கிளம்புனாப்புல இருக்க? ஆமாச்சி, என் மாமியாரை போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன். இந்த மீனா பிள்ளைக்கு ஒரே வயிற்ற வலி. அதான் சரி ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் அப்படி சொல்லுவாளான்னு நினச்சேன். 10ஆம் கிளாஸ் வரை படிக்க. அதான் சரி போக வேண்டான்னு பார்த்தா மறுபடியும் அவளுக்கு ஒரே வலின்னு கிடந்து உருண்டுட்டு புழுவா பிள்ளை துடிக்கு. அதான் ஏதாவது கொடுக்கலாமா, என்ன கை மருந்தாக கொடுக்கலாமா என்னன்னு உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். என்ன கொடுக்கலாம்? ஆமாம், நேற்று என்ன சாப்பிட்டோமாவா? நேற்று கொஞ்சம் மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ கொஞ்சம் குழம்பாக்கி சாப்பிட்டோம். வேறு என்ன சாப்பிட? மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இந்த சூடாக இருக்கும் வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு காய்ச்சி ஒரு கா கப்பு குடு. கொஞ்சம் கசப்பாத்தையும் இருக்கும்.
குடு, வலியெல்லாம் பட்டா பறந்துடும். ஓமத்திரம் இருக்கா? ஓமத்திரம் தான் கொஞ்சம் கூட இப்போதைக்கு. ஓமத்திரம் இல்லையே ஆச்சி. அப்போ வெந்தயம் வேண்டாம். ஓமம் இருக்குல்ல, ஓமத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 2 பூண்டு பிள்ளைங்க தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 கப்பு குடு, சரியாக போகும் எல்லாம். இது கொடுத்தா சரியாயிருமாச்சி. கூட்டிகிட்டு போவா என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி கொடுத்து பார்க்கேன். சரியா இல்லைனா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசியை போட வேண்டியதேன். இதை கொடுத்தாலே சரியாக போகும். பூ மாதிரிக்கும் அடிக்கடி வயிறுலின்னு இருப்பா. இந்த ஓமத்தை தான் அவிச்சு பூண்டையும் போட்டு கொடுப்பேன், சரியாக போகும். கொடு. அது பிள்ளைய கண்ட மேனிக்கு கண்டதையும் சாப்பிடுதில்ல, அது இதுன்ட்டு அதான் வயிற்றுக்கு எதுவும் ஒத்துக்காதான் இருக்கும். இப்போ எவ என்ன வச்சு குடிக்கா? கை மருந்துலாம் குடிக்கலவ ஒன்றும் கிடையாது. அதனால இருக்கலாம். வாயு பிரச்சனையாக இருக்குமா? இதை கொடு, சரியா போகும். சரிங்க ஆச்சி, அப்போ கொடுத்து பார்க்கேன். சரியில்லைண்ணா இங்கிட்டு விட்டுட்டு போகிறேன், பார்த்துடுங்க. என் மாமியாருக்கு ஒரு வாரமாக உடம்பு முடியாமல் இருக்கா, எட்டி பார்க்கல. இவர் ஒரே சண்டை பிடிக்காரு. என் அம்மையை போய் பார்த்தியா, அம்மாவை போய் பார்த்தியான்ட்டு. அதான் சரி போய் பார்த்துட்டு வரலாமேன்னு இருக்கேன். போய் பார்த்துட்டு வந்துடுவேன் சாயந்தரத்துக்குள்ளே. சமையமெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த பிள்ளை போட்டு சாப்பிட்டுக்கிடும். இருந்தாலும் ஒரு எட்டு பார்த்துடுங்க. என்னாச்சி? சரி இங்கிட்டு கொண்டு விட வேண்டியதானே? நான் தானே இருக்கேன். அதை குடிச்சு கத்த என்ன படுத்துக்க வேண்டியதானே? அது ஒரு டிவி பைத்தியம் ஆச்சு, உங்களுக்கு தான் தெரியும்ல. டிவியை கண்ணில் கட்டிகிட்டே தெரியும். டிவியை பார்த்துட்டு கிடக்கட்டு, முடியலன்னா இங்கிட்ட வரட்டு சொல்லிட்டு போகிறேன். சரி அப்போ போயிட்டு வரேன். அக்கா எங்கே காங்கலை? அவள் தோல்வத்தில் நிற்காமா? சரி அப்போ அக்காட்ட சொல்லிடுங்க, நான் போயிட்டு வரேன். என்ன அப்பதா சாப்பிட்டியா என்ன? ஆமையா சாப்பிட்டேன், உட்காந்துருக்கேன். வெத்தலை போடுவோன்னு பார்த்தா வெத்தலையும் இல்லை. ஒன்று காலையிலே சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போனேன். நாளைக்கு வெளியே போனால் எனக்கு ஒரு கட்டு வெத்தலை வாங்கிட்டு வையா. சரி அப்பத்தா வாங்கிட்டு வரேன். என்ன அம்மா என்ன யாரையும் காங்கல? பூ மாதிரி உள்ள இருப்பா. காமாச்சி தொழுத்துல நிற்கான்னு நினைக்கேன். மாட்டுக்கு தண்ணின்னு வச்சிருப்பா. மாறி இன்னும் வரல. ஆமாம் மாறி எங்க? அண்ணன் என் கூட வரலையே அப்பத்தா? மத்தியானம் சாப்பிட்டதோடு சரி, அப்புறம் வயலுக்கு இன்னும் வரலையே. என்ன சங்கர் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பெட்டி கிட்டி வந்திருக்க? எதுவும் பரிசு கொண்டு வந்திருக்கே என்ன? ஆமாண்ணே, பரிசுதியா உங்களுக்கு கல்யாண பரிசு. லெட்டர் அடிக்க கொடுத்துருந்தீங்களாண்ணே, எங்கள் லெட்டர்லாம் அடிச்சுட்டாங்க. அதே எனக்கு இந்த பார்த்து தானே, சரி கொடுத்துட்டு போமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்கண்ணே, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துடுங்க. கல்யாண லெட்டர் வந்துருச்சா? குடு பார்க்கட்டு. இந்தாங்கண்ணே. அண்ணே அன்னைக்கு பில்லு தந்திருப்பாங்கல்ல, பாதி தான் அண்ணன் கொடுத்துன்னு நினைக்கேன். மீதி கொண்டு போராட்டு கொடுத்துட சொல்லுங்கள். நான் தெரிஞ்சவங்கனால வாங்கிட்டு வந்துட்டேன். போகிற பாதி தானே நான் கொடுத்துறேன்னு. மீதி ரூபாயை கொண்டு கொடுத்துருங்க அண்ணே. சரி அண்ணன் பில்லு இருக்கும்ல, அப்புறமா நான் கொண்டு கொடுத்துக்குறோம். என்ன இது ஏன் காப்பி பிடிச்சிட்டு போகலாம்? இல்லைண்ணே, இனிதான் வீட்டில எல்லாம் வச்சுருப்பாங்க, சாப்பிடணும்ல. சரி நீங்கள் கொண்டு கொடுத்துருங்க. சரி அப்போ தான் போயிட்டு வரேன். சரிப்பா சரி. ஏ கல்யாண லெட்டரா வந்துருச்சா என்ன அது கடையில்? ஆமாம் பார்த்தா கல்யாண லெட்டர் தான். என்ன அது கடையிலன்னு கேட்க, கல்யாணத்துக்கு நீ 20 நாள் தான் இருக்குது. நம்ம தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சட்டுப்புட்டுன்னு லெட்டர்லாம் கொடுத்தா தானே கல்யாண வேலையை பார்க்க முடியும். ஆமையா தொடர்ந்து பாரு, எல்லாம் சரியா அடிச்சிருக்காதுல என்னன்னு. காமாச்சியே ஏ பூ மாதிரியே இங்கே வாங்குறேன். என்னங்கத்த கூப்பிட்டீங்களா என்ன? ஆமாம் காமாச்சி, இந்த கல்யாண லெட்டர்லாம் வந்துட்டு பாரு. என்ன சரவணன் நீயா வாங்கிட்டு வந்த? லெட்டர்லாம் அடிச்சிட்டாங்களா? பார்த்தேன்னா வாங்கிட்டு வந்த? நான் வாங்கிட்டு வரலம்மா, இப்போ தான் அந்த சங்கர் வாங்கி கொண்டு வச்சுட்டு போகிறான். இனி தான் பார்க்கணும். சீக்கிரம் எடுனே, பார்க்கணுனே ஆசையா இருக்குனே. பொறு நீ தான் பார்க்கணும். நீ தான் படிச்சிருக்கல, நீ தான் பார்த்து கரெக்டாக இருக்க என்னன்னு சொல்லணும். இது வேறையா? சரி எடுனே பார்த்துருவோம், சரி அடிச்சிருக்காங்களா என்னன்னு. என்னண்ணே 2 லெட்டர் இருக்குது, நல்லா இருக்குண்ணே. இதில் அண்ணனுக்கு அன்னைக்கு போட்டோ போட்டிருக்கு, சூப்பராக இருக்குண்ணே. கலரே பார்க்க ப்ரைட்டாக இருக்கு. ஏன்டா 2 வித்தியாசமாக அடிச்சிருக்கு? ஒரே இதாக அடிச்சிட வேண்டியதானே? இல்லைம்மா, அண்ணனுக்கு கூட தெரியாது. அண்ணன் ஒரு மாடல் அந்த மஞ்சள் பத்திரிக்கை இருக்குல்ல, அப்படி அடித்தா போதும் தான் சொன்னான். நான் தான் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அடிச்சிருக்கு. ஏன்னா அண்ணன் படிச்சிருக்கான், அண்ணனுக்கு கூட ஃப்ரெண்டுகள் உண்டு, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சோப்பு லெட்டரை கொடுப்போம். இந்த மஞ்சள் லெட்டர் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே கொடுத்துக்கலாம்ல. அதே நான் தான் அப்படி போய் அடிக்க சொன்னேன். அண்ணன் வந்தால் யாசை தான் போகிறான். நல்லா இருக்கியா அந்த சிவப்பு கார்டு? அந்த கார்டுலேயே அடிக்க சொல்ல வேண்டியது தானே? நல்லா இருக்குல்ல, மாரி போட்டாவும் துளசி போட்டாவும் நல்லா இருக்கு. அதன் போலயே அடிச்சிருக்க வேண்டியது தானே ஐயா? போகாம அங்கிட்டு இதுக்கே அண்ணன் என்ன பேச போகிறான் பாரு. அன்னைக்கு அவன் இந்த மஞ்சள் கடை தான் அடிக்க சொல்லி எழுதி தந்துட்டு போனான். நானும் அப்படி தான் போனேன். அங்கே போய் பார்த்தா இது இந்த சிவப்பு கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதுவும் அண்ணன் படிச்சிருக்காம்ல, அண்ணியும் படிச்சிருக்காக.
சரி ரெண்டுத்துக்கு போட்டால் தான் என்ன, கூட என்ன ஒரு 10 ரூபா ஆக போகுது அம்புக்குதையா. சரி கல்யாணம் ஒரு கதையாக தான் கார்டு அடிக்க போகிறோம், அதை கொஞ்சம் நல்லதாக அடிச்சிருவோமே அப்படின்ட்டு இதில் கொஞ்சம் கார்டு அதில் கொஞ்சம் கார்டு அடிக்க சொல்லிட்டேன். அண்ணன்ட்ட சொல்லவும் இல்லை, சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். ஆமா, என் பேரை கீழே போட்டிருக்கேன், என் படிப்பு ஒன்றும் போடல. ஆமாம், பெரிய ஐஎஸ்ல படிச்சிருக்க நீ, உன் பேருக்கு முன்னாடி பெருசாக போடுறதுக்கு இப்போ தானே படிச்சுட்டு இருக்க, வேற என்ன போங்கிட்டு. என்னன்னா படிச்சுட்டு தானே இருக்கேன், போட்டாதான் என்னவா? இந்த மீனாப்பிள்ள சடங்குக்கு அவங்க என்ன பொட்டு பொடிச்சிலேருந்து பெரிய ஆளுக வர என்ன படிச்சுட்டு இருக்காங்க, 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு பிஏ எம்ஏன்னு போட்டிருந்தாங்க. அதேமாரி எனக்கு போட்டால் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்ல. அதுக்கு என்னதாகி கல்யாணத்துக்கு போட்டுட்டா போச்சு, அதுக்காக படிச்சு முடிச்சிருவில்ல. போப்பதா பூமாரி பிஏன்னு வரும்னு பார்த்தேன், வெறும் பூமாரியை போட்டிருக்கிய. பார்க்கக்கூடியவோ என்ன நினைப்பாக, இந்த பெண்ணு பையனுக்கு தங்கச்சி எதுவும் படிக்கல போலலாம் நினைப்பாக. ஆமாம், அதில் போன்ட்டா மட்டும் படிச்சுட்டேன்னு தெரிஞ்சுட்டேன்னா உன்னை கலெக்டர் வேலையில் இருக்கிறது கூப்பிடுவாங்க. வாங்கிட்டு லெட்ரு எப்படி இருக்கு, எழுத்தெல்லாம் சரியா இருக்கா, என்ன ஏதுன்னு பார்ப்பியா, ஏன் இதை போடலை உன் இதில் போடலன்ட்டு. அதுக்கு இல்லடா, படிக்க இல்லை போட்டிருந்துக்கலாம்ல, பிஏன்னு போட்டிருக்கலாம்ல. ஏம்மா அதுக்குள்ளே ஞாபகம்லாம் இல்லைம்மா, அண்ணன் எழுதி தந்து அப்படியே கொண்டு கொடுத்தேன், இதில் எனக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணன்ட்ட நீ கேட்டுக்கோ. நல்லா இருக்குதா, லெட்டர்லாம் பிடிச்சிருக்குதா, எழுத்தெல்லாம் ஒழுங்காக எழுதியிருக்காக, எதுவும் குழப்பம் எதுவும் இல்லையே, அப்பத்தாட்ட காமி பார்த்துட்டு இருக்குல்ல. எனக்கு என்னையா தெரியும், வாசிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது. கலராக இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம அரிக்க போட்டாலும் துளசி போட்டாலும் போட்டிருக்கு, நல்லா இருக்கியா. அப்பதான் ஓம் பேரு தாத்தா பேர் எல்லாத்துக்கும் பேர் தான் போட்டிருக்கு. ஆமாம், இப்படி சிவி சிங்கரிச்சு நிற்கே, எங்கிட்டு போகிற? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போதுமா, கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்தேன். உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னு நினைக்கேன். என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தேனேன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு, அது என்ன ஒரு இழுவை எடுத்துட்டு இருக்க? எப்போ பாரு குறை சொல்லிட்டே தான் இருப்பியா, உனக்கு குறைய தவிர எதுவுமே தெரியாதா என்ன? எது சொல்லு அதில் ஒரு குறைய கண்டுபிடிச்சிருவேன் அந்த ஆளை. சரி சரி, ஆரம்பிச்சிடாதீங்க உங்கள் சண்டையை. லெட்டர் அடிச்சிருக்கு, சண்டை போட்டு கிடக்காதீங்க. ஆமாம், மாறி பார்த்தான ஐயா? இல்லைம்மா, இப்போ தான் சங்கர் கொண்டு வச்சுட்டு போகிறான், இப்போ தான் பார்த்துட்டு இருக்கு. அண்ணன் நீ தான் வரும், அண்ணன் நீ தான் காமிக்கணும். நல்லா இருக்குயா, 2 பத்திரிக்கையும் நல்லா அழகாக அடிச்சிருக்கான். சரிங்கம்மா, அப்போ அண்ணனும் வந்து பார்க்கட்டு, பார்த்துட்டு எடுத்துட்டு நீங்களும் அண்ணனும் போய் குலதெய்வம் கோயிலில் கொண்டு பத்திரிக்கையை வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுங்க. என்ன குலதெய்வத்தை தானே வைக்கணும், கும்பிட்டுட்டு வாங்க. வந்து எல்லாத்துக்கும் சட சடன்னு லெட்டரை கொடுத்துடலாம். என்ன 4 போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இன்னும் பால் காய்ச்சி வேறு இருக்குது அடுத்த வாரம். பால் எப்படி வீடு கல்யாணத்துக்கு முன்னாடி பால் காய்க்கணுமா கல்யாணத்துக்கு அப்புறம் காய்க்கணுமா, அதை சரியாக முடிவெடுத்துடுங்க சொல்லிட்டேன். சரியா, அது மாறி வரட்டு, அவன்கிட்ட கேட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு முடிவெடுப்போம். சரி, மாட்டுக்கு தண்ணி வச்சேன், லைட்டை போட மறந்து போனேன். லைட்டை போட்டுட்டு பாறேன், இதெல்லாம் எடுத்து பத்திரமா விளக்குக்கிட்ட கொண்டு வைப்பு மாதிரி வந்து மாறியும் வரட்டு, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். ஆமாம், நேற்று காப்பி ஏதாவது குடிக்க போனியா ஏதாவது கடைக்கு? ஐயோ, அண்ணனும் கரெக்டாக கேட்க அவளை பார்த்துருப்பானோ. ஐயோ, செத்தேன் போல இருக்க. என்னன்னு கேட்டேன்? காப்பியா? என்ன காப்பினே? நான் வீட்லேயே காப்பி குடிக்க மாட்டேன், டீ தான் குடிப்பேன். ஏன் அப்படி கேட்குற? சும்மா கேட்டதுக்கே பயப்படுறா. இவ்வளோ அப்பப்போ இந்த மாதிரி ஒன்றுனா கேட்டு கொஞ்சம் பயம் கட்டி வைக்கணும். வர வர வாய் ரொம்ப நீளுது. இல்லை, காப்பி நேற்று குடிக்க போன மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதையும் கேட்டேன். கனவுல தீவுல அம்மாடியோ, என்ன கூடையே நடுங்கி போச்சு. போனேன் அங்கிட்டு, கனவு கண்டையா கனவு வந்துட்டான். இங்க நின்னாலே ஏதாவது குறை தேடி தேடி சொல்லிக்கிட்டே இருப்ப. இதுக்கு தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கல, வர மாட்டேன், உள்ளே இருந்துக்கிடுவேன். போ, நான் உள்ளே போகிறேன். என்னய்யா, கனவு கண்டது இல்லாமல் அவள்கிட்ட கேட்ப? அதே ஒரு வாயாடி வழுத பயந்துருச்சு, அதான் உள்ள ஓடிட்டா. இல்லை அப்பத்தா, அப்பப்போ இவ்வளோ பயங்காமிச்சு வைக்கணும், அப்போதான் கொஞ்சம் மதிப்பா. இல்லையா திமுறை பற்றியா, காலேஜ் போனோன்னே என்ன திமுறை காமிக்குது. சரி, சின்ன பிள்ளைலையா அப்படிதான் இருக்கும்.